கர்த்தாவே துதித்தாலும் போதாது. அவ்வளவு உயர்ந்தவர், உன்னதமானவர், மத்தியிலே வாசம் அடைகிறவர், எங்கள் சத்தத்தை கேட்கிறவர், எங்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறவர். கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் உள்ளத்திலே இருக்கிற ஜீவ தண்ணீர் ஊற்றாய் பெருகி வர கிருபை தருவீராகும். We activate the spirit of Christ within us, Lord. இயேசுவின் நாமத்தினாலே வெளியிலே அல்ல, இயேசு எங்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவை நாங்கள் பிரதிபலிக்க தேவன் கிருபை பாராட்டுவீராக, கற்று தருவீராக. ஆண்டவரே, 6 மாதங்கள் அற்புதமாய் நடத்தினீர், எங்களோடு கூட வந்து கரம் பிடித்தீர். எங்களை ஆண்டவரே கீழே தடுமாறி விழுந்தோம், எழுந்திருக்க வைத்து எங்களுடைய கரங்களை பிடித்து ஆற்றினீர், தேற்றினீர், அரவணைத்தீர், விசாரித்தீர். இதற்கெல்லாம் கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எத்தனை நன்மைகளை எங்களுக்கு செய்தீர், அதற்காய் நன்றி. எங்கள் குடும்பத்தில் எத்தனையோ நல்ல காரியங்களை கொடுத்தீரதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனே ஸ்தோத்திரம். மலையின் விளிம்பிலே ஆழியின் ஆண்டவரே, மலையின் உச்சியிலே ஆழியின் விளிம்பிலே நின்றிருந்த எங்களை கரம் பிடித்து எங்களை அழைத்து ஆறுதல் படுத்தி அனைத்து முத்தமிட்டு அரவணைத்து இந்த அன்புக்கு நாங்கள் எங்கே போவோம்? இந்த அன்பு உடத்தில் அனுபவம் இருக்கிறது. ஆதியில் கொண்டிருந்த எங்களுடைய அன்பை ஒரு நாளும் விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். 30 ஜூலை மாதத்தை கடத்தில் வைக்கிறோம். 31 நாட்களும் 31 ஆசீர்வாதங்களை, 31 அற்புதங்களை, 31 அதிசயங்களை ஒவ்வொரு குடும்பமும் வேர்ல்டு காஸ்பல் ஹோப் சர்ச்சிலே ஆண்டவர் இன்றைக்கு வந்தவர்கள் வராதவர்கள் ஒவ்வொரு குடும்பமும் அனுபவிக்க கிருபை தருவீராக. அழிய ஆண்டவரே, தகப்பன்கள், தாய்மார்களை, வயதானவர்களை, மூப்பர்களை, கர்த்தாவே, குட்டி குழந்தைகளை, ஸ்கூல் போயிற, காலேஜ் போயிற, வேலை போயிற பிள்ளைகள், போகாத பிள்ளைகளை அலைவி அவருடைய செட்டைகளின் மறைவிலே, உன்னதமானுடைய மறைக்கும் செட்டைகளின் நிழலிலே அவளை பாதுகாத்துக் கொள்ளும் பணி நடத்தும். உம்மை நினைக்க ஒரு நல்ல இருதயத்தை தார். உமக்கு நன்றி சொல்ல ஒரு நல்ல உதடுகளை தாரி. அவர்களை மறக்காமல் இருக்கிற ஒரு நல்ல சிந்தனை எங்களுக்கு தார். உணர்வுள்ள இருதயத்தை தார். இருதயமே மகா திருப்புள்ளது என்று பார்க்கிறோம். அதிலிருந்த எல்லா அந்தாரக்கிரைகளை அழித்து நிர்மூலமாக்கி கிறிஸ்துவுக்கு முன்பாக குற்றமற்றவர்கள், பிழையற்றவர்கள், மாசற்றவர்களாய் நிறுத்த ரத்தத்தை எங்கள் மேல் போட்டிருக்கிறதுக்காய் கோடி 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 இந்த ரத்தத்திற்கு நாங்கள் உள்ளவர்கள் ஆனதாக மாற்றியதுக்காய் நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கடந்த 6 மாதங்களிலே பார்க்கும் பொழுது தேவன் அற்புதமாக ஆச்சரியமாக நடந்திருக்கிறார். அதே பெரியம்மாவுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது, உங்களுடைய பாதையை பார்க்கும் பொழுது, சபையுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது அநேக காரியங்களிலே தேவன் தான் ஒருவரை முன்பாக நிறுத்தி நடத்தி கொண்டு வருகிறார். இல்லையா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இந்த சூழ்நிலைகள் போல சூழ்நிலைகள் பார்த்து கொண்டு வரோம். அதாவது 2019 வரும். 19, 20, 21, 22 இப்படி சொல்லி வந்து கொண்டு இருக்கிறோம், இல்லைங்களா? ஆனால் ஒவ்வொரு ஆண்டு பார்க்கும் பொழுது மக்களுக்கு உள்ள ஒரு சூழ்நிலைகள்ல அந்த சூழ்நிலை ஒரு பயத்தை கொண்டு வருகிற ஒரு காரியம் பார்க்கிறோம். பயம் வந்திருக்கிறது, தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இப்படியாக இந்த சூழ்நிலையில தேவன் நம்மை பார்த்து மிக அழகாக தெளிவாய் அவர் நடத்தி வந்த 6 மாதங்களிலே இந்த மாதம் நீங்க பார்க்கும் பொழுது, நான் இந்த அடிக்கடி இந்த யூடியூப்ல நியூஸ்ல பார்ப்பேன். அதாவது வெளிநாடுகள் உக்ரைன் பார்க்குறோம், ரஷ்யா பார்க்குறோம், நீங்கள் பயங்கரமாக அங்கே ஒரு காரியம் பார்த்துட்டு வருகிறோம், இல்லைங்களா? நம்முடைய நாட்டுகளை பார்க்குறோம். எல்லாருடைய மக்களுடைய கேள்விகள் என்ன? நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு எப்படி இருக்கும்? ஸ்ரீலங்காவில் பார்க்கும் பொழுது நேற்று சொல்றாரு, பெட்ரோல் விலை பயங்கரமாக ஏறிட்டு போயிட்டு இருக்குது, கேஸ் விலை பயங்கரமாக ஏறிட்டு போயிட்டு இருக்குது, உலகம் எல்லாமே ஏறிட்டு போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி இதன் மத்தியில் நாம் செய்ய வேண்டிய மகத்தான ஒரு பெரிய ஒரு வேலை எல்லாம் ஏறிக்கொண்டே இருக்கும். இதன் மத்தியில் ஜெப ஆவியை நம் மேலே ஏற ரகசியம் கிறிஸ்துவ மக்களுக்கு தான் ரகசியம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆகவே தேவன் அழகா சொல்றாரு, யோவான் 14ஆம் அதிகாரம், John chapter 14, யோவான் 14:1 மிக அழகாய் அவர் கொண்டு வருகிறார். பாருங்க, யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, don't let your heart be troubled. Trust in God, trust in God and trust
also in me. Trust in God and also trust in. அதாவது அழகா சொல்கிறது விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லும். நல்ல கவனிக்கணும். ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நன்றாக தெளிவாக அறிந்துகொள்ளலாம். இங்க யார் விசுவாசிக்கிறாங்களா இல்லையா என்பது. விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். பதறுகிறவர்கள் விசுவாசம் இல்லைன்னு ஏதோ ஒரு காரியங்கள் தடவை பதறிடுறோம். அது என்ன காரணம்னா விசுவாசம் குறைவா இருக்கிறது. துர்ச்செய்தியை கேட்கிற வேலை நீதிமான் பயப்பட மாட்டான். அப்போ கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விசுவாசிக்கிறதான ஒரு அடையாளம் காமிக்கிறது. என்ன பார்த்த உடனே என்னோட இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அமைதியா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது பெரிய மழையை போல வருகிறது. இந்த நேரத்தில் என்ன செய்ய சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிற பெரிய ஒரு பாடம், யுத்தம் என்னுடையது, நீங்கள் அமைதியா இருங்கள். யுத்தம் என்னுடையது, நீங்க சும்மா இருங்க அப்படின்றார். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நம்ம பிரச்சனை வரும்போது என்ன பண்ணிடுறோம், வராது இங்கிலீஷ் எல்லாம் வந்துடும் இல்லைங்களா, வார்த்தைகள் வந்துடும். யோசித்து பார்ப்போம். அந்த கால வேளையில தேவன் நமக்கு அழகாய் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறதான ஒரே ஒரு வார்த்தை, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். பைபிள்ல நமக்கு என்ன ஒரு பியூட்டின்னா, அவர் தருகிற ஒவ்வொரு வார்த்தைகள் ஒரு வார்த்தை தான். கடுகள் விசுவாசமாய் இருந்தால் கடுகு சின்ன ஒரு காரியம் சொல்லிட்டு போயிட்டார். மழையை பார்த்து பேரடி சொன்னால் பெயருகிறது. ஆக நன்மையான கால வேளையில தேவன் கற்றுத் தருகிறதான ஒரு பகுதி, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நாம் அங்க கலக்கங்களை கொண்டு வரக்கூடாது, பிரச்சனையே பார்த்துட்டு கூடாது, குழப்பங்களையே பார்த்துட்டு கூடாது, சூழ்நிலைகளையே பார்த்துட்டு கூடாது. நாம் பார்க்கிற பார்வை, பேசுற வார்த்தை தேவனாக முன்பாக வைத்து அவர் செய்யணும், விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி மிக அழகா சொல்றாரு. பாருங்க, சொல்றாரு, நானும் போய் உங்களுக்கு நல்ல வீடுல கட்டி கொடுத்துட்டேன், என்னால மறுபடியும் வருவேன், நீங்க அமைதியா இரு அப்படின்றார். அல்லேலூயா. கம்மியானவர்களே, இந்த கால வேளையில இந்த 1ஆம் தேதியில வரப்போகிறதான ஒவ்வொரு நாள், வாரம், மாதம், இந்த அரையாண்டு தொடங்க போறேன். அரையாண்டு முடிஞ்சிருச்சு, புது வருஷம் நாம தொடங்க போறோம், தொடங்கி இருக்கிறோம். அப்போ இந்த வேலை சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. பாருங்க, அமெரிக்க தேசத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுடைய அவருடைய காயின்ஸை பார்த்தீங்கன்னாக்கா, டாலர் நோட்டை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, trust God. அந்த பேங்க் இந்த பேங்க் நம்ம போடுறோம் இல்லையா, அவன் அழகா போட்டான், கடவுளை நம்பு, trust God. நன்மையான நல்ல காலவெளியில தேவன் அழகா சொல்றாரு. பாருங்க, மோசே நல்ல அருமையான ஒரு மனுஷன் தான். பைபிள்ல 5 புத்தகம் எழுதினான, ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், என்ன புத்தகம் எழுதின 5 புத்தகம் அருமையான ஒரு நல்ல தாசன். ஆனா சின்ன ஒரு தவறுனால, கோபத்தினால கானான் தேசத்துக்கு போக முடியாம போயிடுச்சு. அவர் தான் பவுண்டேஷன் போட்டது. அவர் தான் 10 கட்டளை ஆகட்டும் தேவனை பேசி ஒரு காரியம். ஏன் அவர் போய்கொண்டிருக்கிற சமயத்துல மக்களுடைய குழப்பங்கள், மக்களுடைய பிரச்சனை அப்ப பாக்குறாரு. அப்போ தேவனுடைய பார்க்கிறாரு, கடவுளையும் பார்க்கிறாரு, ஜனங்களையும் பார்க்கிறாரு. ஜனங்களுடைய முறுமுறுப்புனால, ஒரு குழப்பங்கள் சூழ்நிலையினால என்ன பண்ணு தெரியல. கண்மணின் மேல் அவர் அடிப்பாரோ சொல்லி பார்ப்போம். உடனே
அந்த ஒரு சின்ன ஒரு கடவுளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு புண்ணாயிடுச்சு. கடவுள் என்னடா இவ்வளவு காலமா நடந்துட்டு வந்தேன், இந்த ஒரு காரியத்துல சின்ன ஒரு விஷயம் முழுமுத்துக்கே சொல்லி அவருக்கு சின்ன ஒரு புண்ணாயிடுச்சு. ஆன உடனே பார்த்தாரு. ஒன்றும் அவர் திருப்பி பேச கிடையாது. ஆனால் மனுஷன் பார்த்தாரு. தட்ஸ் ரைட், நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு விட்டாரு. ஆனால் போக வேண்டியதான காண பெரிய அனுபவிக்க வேண்டியதான ஒரு தேசத்துக்கு போக முடியாம போயிடுச்சு. பேர் கூடவே இருந்தான். சூழ்நிலையில வந்த உடனே அங்க சம்பாஷணை பார்க்கும் பொழுது சம்பாஷணை பார்க்கும் பொழுது சீசன்கள் அங்கே ஒருத்தர் பேர் ஒழிஞ்சு அடுப்பு காஞ்சிட்டு நெருப்பு காஞ்சிட்டு அங்கே குளிர காஞ்சிட்டு அப்படி இருக்கிற வேலையில் ஒரு அம்மா வந்து, நீயும் ஏசு கூட இருந்த மனுஷன் தானே அப்படின்னு கேட்ட உடனே இல்லை நோ அப்படி இல்லை அக்கறை ஏற்று அக்கறை ஏசு கூடவே இருந்ததான ஒரு பேர். அப்புறம் பார்த்தா அப்படி மன கசந்து அழுகிறா. ஐயோ ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன். நாம் அநேக வேலையில பதறுகிறோம். பதற வாழ்க்கை எனக்கு இருந்ததுன்னா என்கிட்ட விசுவாசம் இல்லை. சூழ்நிலைகள் நம்ம அந்த தொடங்கும் இந்த நல்ல அருமையான மாதம், ஒரு சேலஞ்சு பண்றதான மாதம். சூழ்நிலை எதா இருந்தாலும் சரி, எதை எப்படி இருந்தாலும் சரி, நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கோ ஃபார்வர்ட். நாம் முன்னுக்கு போக வேண்டும். சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எல்லாம் சொல்லுங்க பார்க்கல. எங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவன் விசுவாசமாயிருங்கள், என்னில் விசுவாசமாயிருங்கள். தேவன் விசுவாசமாயிருப்போம். தேவன் சொல்றாரு, தேவன்னா நல்ல கவனிக்கணும். இதாக்கிட்ட போறதுக்கு இயேசு ஒரு வழிகாய். அவர் மூலிமதம் போகணும் அப்படி சொல்றாரு. கடவுளுக்கு விசுவாசமாயிருங்கள். காரணம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினான். என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நான் கூட இருந்தேன். வேறு மறுலட்சமானம் மறுதளிக்க கூடாது சொல்றாரு. அல்லது மோசே முறுமுறுக்க மாறி நாம் முறுமுறுக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஏன் நம்ம கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது 9ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருப்பாங்க. 1லேருந்து 9ஆம் வருஷத்துல கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. இந்த 10வது வருஷம் ஒரு வருஷம் தானே படிச்சுட்டேன். நான் டிகிரி வாங்கியிருந்தோம். ஆனால் அந்த 10வது படிக்க அதுக்காக சின்ன கொஞ்சம் கடினமாக இருக்கும். அது முடிச்சோம்னா நம்ம என்ன அழகா டிகிரி வாங்கணும், வேலை வாங்கணும், சம்பளம் வரும், எல்லாம் வரும். அவனமாக வாழ்க்கையில அநேக காரியங்களை கொண்டு வந்திருப்போம். இந்த 11th கடைசி நேரங்களில் தான் நான் யார் என்பதை காமிக்கிறோம். நான் விசுவாசியா அல்லது அவிசுவாசியா? அருமையான நடந்த கவலை வழியில யோவான் 14ஆம் அதிகாரத்தில் கொண்டவசப்பட்டவனமாக உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் சொல்றார். ஏசாயில நீங்க பாத்தீங்கன்னாக்கா 28:14 பாத்தீங்கன்னாக்கா அங்க என்ன சொல்றாரு? அவர் அஸ்திபாரம், இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறார். திடப்படுத்துங்கள் என்று சொல்லி நம்ம ஏசாயில பார்க்கிறோம். தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில எல்லாரும் அவங்க பார்த்த பார்வை, நடந்த நட என்ன? தேவனோடு நடந்தார்கள். நாம் தேவனோடு நடக்கும் பொழுது எதெல்லாம் நடக்க முடியாத காரியம் இருந்ததோ அது நடக்கும். Nothing is impossible with God. சொல்லி மிக அழகாய் தேவன் கொண்டு வருகிறார். காலையில் ஒரு விஷயம் கூட நாங்கள் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உண்மையில் அதிகமாக விசுவாசிக்க கிருபை செய்யுங்க. இந்த 6 மாதங்கள் விசுவாசித்தேன், ஆவியால் பேசினேன், சாட்சியை சொல்லி இருக்கிறேன் சொல்றோம். நீ வரப்போகிறானே ஜூலை
பார்க்கும் பொழுது சூழ்நிலைகள் என்ன அந்த எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு அந்த கவலை கிடையாது. எனக்கு என்கிட்ட யார் இருக்கிறது? கடவுள் இருக்கிறார். என்னை உண்டாக்கின ஆண்டவர், என்னை படைத்த ஆண்டவர், என் சிருஷ்டித்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்துவிட்டால் பிரச்சனையே கிடையாது. பிரச்சனையே கிடையாது. நம்ம அநேக வேண்ட பிரச்சனைக்கு என்ன செய்யறோம்? சின்ன ஒரு காது பெருசா பண்ணி அது பலூன் மாதிரி ஊதி அது பண்ணிடுறோம், கொண்டு வந்து உடச்சிட்டு போயிடும். பிரச்சனையே கிடையாது. என்னை கேட்ட பிரச்சனையே கிடையாது. நான் உங்களுக்கு கேட்டு ஓப்பனா கேட்கிறேன், உண்மையை நீங்க பிரச்சனையில போயிட்டு இருக்கிறீங்களா? போயிட்டு இருக்கிறீங்களா? கிடையாது. ஆனா அந்த பிரச்சனையை தூக்கி வச்சுக்கிறீங்க. எனக்கு பிரச்சனை வேணும், எனக்கு பிரச்சனை வேணும், எனக்கு பிரச்சனை வேணும். அதான உங்களுக்கு வந்து நல்ல யோசித்து பாருங்க. 6 மாதங்கள் தேவன் உங்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க வீடு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் ஐயாவை பார்க்கும் பொழுது, நம்ம ஜோயலையை பார்க்கும் பொழுது ஒரு காரியம் சந்தோஷப்படுறேன், எல்லாரும் சந்தோஷப்படுறேன். அவரை நீங்க பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள்ல எப்படி கோட்டு போட்டு நீட்டா இருப்பார், அழகா இருப்பார், நீட்டா கோட் போட்டுட்டார். 1000 காரியம் இருந்தா சார், தட் இஸ் செகண்டரி. I am in Christ. Christ is with me. Why should I worry? நான் ஏன் கவலைப்படுறேன்? இல்லையா? கர்த்தர் பார்த்து வைத்து விடுவார். ஹalleluya. ஹalleluya. praise God. நாம் எல்லாரும் நாம் என்னோடமா குருவின் ஜெபம் பண்ணுவோம். என் நெருப்போம் கண்ணை மூடுவோம் ஜெபம். ஹalleluya. 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 நல்லவரே தோத்ரே. அன்பின் ஆண்டவரே, நன்மையான நல்ல காண வேலைக்காய் சோதரிக்கிறோம். இந்த மன்றான் தேதியில நீரைகளை கொண்டு வந்ததற்காக துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஐயா மாறாதவர், 6 மாதங்களை போஷித்த ஆண்டவர், 6 மாதங்களை நடத்தின ஆண்டவர், 6 மாதங்களை சூக்கி சுமந்த ஆண்டவர், 7ஆம் மாதத்தில் கத்தாவே நீ சொன்னிருப்ப உங்கள் இருதயம் கலந்தாதிருப்பதாக கத்தாவே தகப்பனே சுவாமி, இந்த காணொலி மூலமாக பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. என்ன பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி ஆண்டவரே, இன்று வந்திருக்கிறோம், இதை பார்த்துக் கொள்ளுங்க, உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, சமாதானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். சபைக்கு வந்து மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். கத்தாவே வந்திருக்க ஐயமார்களையும் வாழ்கிற பிள்ளைகளையும் அம்மமார்களையும் தகப்பனே சுவாமி எங்கள் அனைவருமாக தாழ்த்து வருகிறோம். நாங்கள் தாழ, நாங்கள் சிறுக, நீ உயிர, நீ பெருகப்பா நான் பண்ணிக்கிறோம். நீ சொல்லிடாண்டவரே, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் சொல்லியாப்பா. விசுவாசமாக இருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே வாழ்க்கிற வருகிறான அடுத்த 6 மாதங்களில அவருடைய வாழ்க்கையில் தகப்பனை உதவி செய்வீராக, வழிநடத்துவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுத்தும், ஆத்மீக வாழ்க்கையில உயர்த்தும், சரீர வாழ்க்கை சுகத்தை கூட்டிக் கொடும். அன்றைய உலக வாழ்க்கையின பிள்ளைகள் எல்லாரும் உயர்த்துவீராக, உதவி செய்யும், வழிநடத்தும். இவருடைய வேலைகள், வருமானம், தண்ணீர், ரப்பம், ஆகார சுவாமி அனைவற்றையும் ஆசீர்வதித்தரணும். எல்லாவற்றையும் பார்த்து வைக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் வழியில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை நான் ஒரு மனதோடு அடியடி மனித மகனோடு சேர்ந்து வாழ்த்துகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாமத்தை ஸ்தோத்திரி. எல்லாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் எப்பொழுதும் எப்பொழுதும் விசேஷமாய் ஒன்றாம் தேதியில பங்கெடுத்த பிள்ளைகளோடு கூட இன்றைக்கு சதாகள் பயங்கர.